வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம்னா, நேத்தைக்கு நான் ஒரு கால்குலேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்கள்ட்ட. ஸோ அது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்க ஒரு 50 பாயிண்ட் இன் த மனி, அதாவது அட் த மனி நம்ம எத எடுத்துக்கிறோமோ, அதில இருக்கக்கூடிய இப்ப நான் இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ இன்னைக்கு 400 அப்படிங்கும்போது நம்ம 350, இந்த பக்கம் 450 ஓகேவா? ஸோ இது நம்ம எப்படிங்கிறத சார்ட்ல பார்க்கலாம். ஸோ இத நீங்க ஒரு 200 பாயிண்ட் ஐடிஎம்லயும் பார்க்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்தரா நீங்க மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இல்லன்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம இந்த குடுக்கக்கூடிய இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ டைம் வேல்யூ. ஸோ இத நம்ம ஒரு ஃபிக்ஸட் வேல்யூல குடுக்குறோம். ஸோ அது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாது. ஸோ அது டைம் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம், அதாவது மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் வேல்யூ எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத அது நம்ம லைவா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது எல்லாமே, இந்த இண்டிகேட்டர் எல்லாமே நம்ம ட்ரேடிங் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த டைம் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ, அப்புறம் ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், இதெல்லாம் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த டூல் எல்லாமே நம்ம லைஃப் டைம் அக்சஸ் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது லைஃப் டைம் அக்சஸில் வந்துடும். ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ நாங்கள் காட்டுற இல்லையா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு மேலே எந்த ப்ரீமியம் நமக்கு இருக்குதோ அந்த ப்ரீமியம் நமக்கு என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? ஸோ இங்கே தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ எப்போ நம்ம இப்போ புட் சைடு எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பாருங்க. ஸோ இது இந்த டைம் வேல்யூக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ரெட் கலர் லைன் இதுக்கு மேலே இருக்கணும். இன்கேஸ் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன், இது 2 கேண்டில் இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிறேன் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் மேலே கொடுத்துருக்கிறது கால் ஆப்ஷன் கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய லைன் மேலே வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே கேண்டில் மேலே வருது அப்படின்னா அப்போ இதுக்கு மேலே போகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகலாம். இல்லைன்னா நமக்கு ஒரு மினிமம் ஒரு ப்ரீமியம் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இதாகலாம் ஒன்று. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே ஆப்போசிட்டில் வந்திருக்கிறது கால் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் கால் ஆப்ஷன். இப்போ கால் ஆப்ஷன் லைன் மேலே வருது, இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் போகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் என்னன்னு பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா நான் இன்றைக்கி நான் நம்பர் தரேன். முடியும் போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸில் நமக்கு 24,400 அப்படிங்கிறது தான் அன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் இந்த மணி கால் ஆர் புட்டு ரெண்டுமே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இது அட் த மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ஏடிஎம்மாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இண்டெக்ஸ் ஓப்பன் ஆனது நமக்கு ஏடிஎம்மாக நம்ம அட் த மணியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 200 பாயிண்ட் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 600 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இந்த மணி. ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கணும். அதே மாதிரி 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 200 அப்படிங்கிறது கால் சைடில் இந்த மணி ஐடிஎம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி இது ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது என்ன டைமில் ஓப்பன் ஆயிருக்கு? 350 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம அடிச்சுக்கிடுவோங்க. ஸோ கால் ஓப்பன் நமக்கு 350. ஸோ இது 262. ஓகே, 350 ப்ளஸ் 262. ஓகே, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் 262. அப்போ ரெண்டும் நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 612 ரூபா இதோட வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியம்க்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நேற்று சொன்னோம் இல்லையா, அதே தான். 2 ப்ரீமியம், அதாவது இப்போ நம்ம அட் த மணின்னு எடுத்துக்கிட்டோம், 24,400 எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 24,400 இருந்துட்டு 200 பாயிண்ட் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம், 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு எவ்வளோ பாயிண்ட் நமக்கு இதாயிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 200. அப்போ 400 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இதோட ஒரிஜினல் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 ப்ரீமியமுக்கும் 400 ரூபீஸ் இருக்குது. அப்போ இந்த 400 ரூபீஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் 400 அப்படின்னு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 212 ரூபா. ஓகேவா? ஸோ 212 டிவைடட் பை 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 106 ரூபா. இந்த 106 ரூபாய் யார்கிட்ட கொடுக்கணும்? நம்ம எங்கே கொண்டு போகணும்? ஓடிஎம்க்கு கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ கால் சைடில் நமக்கு 24,600 அப்படிங்கிறது கால் சைடில் நமக்கு ஓடிஎம். ஏன்னா நம்ம ஐடிஎம் புட்டு எடுத்தோமா? ஓகேவா?
ஸோ அப்போ 24,600 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் புட் சைடில் போனீங்கன்னா 24,200. ஓகேவா? ஸோ இது நம்ம கால் சைடில் ஐடிஎம் எடுத்தோம். ஆப்போசிட் அப்படியே புட் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம ஓடிஎம்மாக எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ 106 212 பேலன்ஸ் இருந்தது. அது ரெண்டாக டிவைட் பண்ணேன். ஸோ 106 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அப்போ 106 மேலே யார் இருக்காங்க, 106 கீழே யார் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஸோ இது புட் சைடில், இது வந்துட்டு கால் சைடில், ஓடிஎம் கால் சைடு, இது ஓடிஎம் புட் சைடு. இப்போ 106 212 பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 106 வரும். 106 இங்கே கொடுத்துருக்குறேன், 106 இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எங்கே? ஸோ இது பாருங்கள், இது ஓப்பனே பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு 94. ஸோ 94 ஹை வந்து 221. அதேமாதிரி இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ ஓப்பன் 119, லோ பார்த்தீங்க அப்படின்னா 75. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டைம் வேல்யூ, இன்ட்ரன்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல 400 அப்படிங்கிறது அதோடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ. எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூங்கிறது டைம் வேல்யூக்குள்ளே நமக்கு வந்துட்டு அந்த வாலட்டாலிட்டி அந்த இதெல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அது நம்ம எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூன்னு சொன்னாலே ஓகே. டைம் வேல்யூ அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருந்து நம்ம டைம் வேல்யூ பார்க்கும்போது 212 டைம் வேல்யூ இருந்து இந்த 212 நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி 2 ஆப்ஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஓடிஎம் கொடுத்துருக்கோம். ஐடிஎம்ல உள்ள டைம் வேல்யூ எடுத்து ஓடிஎம்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்கள் ஒவ்வொரு நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கால்குலேஷன் லைவாக அப்படி இப்போ சிம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் நம்ம இங்கேருந்து எவ்வளோ எடுத்திருக்கோம், இங்கே ஒரு 100 பாயிண்ட், 200 பாயிண்ட், அங்கே ஒரு 200 பாயிண்ட். அப்போ 400 பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு டிவைட் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இன்டென்சிக் வேல்யூ ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைம் வேல்யூவை. ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளாக இது முழுக்க ஒரு டைம் வேல்யூ கால்குலேஷன் தான். இதை நம்ம வந்துட்டு எப்படி நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடுக்கு வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும், ஒரு ஆப்ஷன் ட்ரேடுக்கு அப்படிங்கிறத ரொம்ப யூனிக்கான ஒரு முறையில் நம்ம இந்த டூல் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா 94,875. ஓகேவா? ஸோ இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. 875 26 393. ஓகேவா? இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.